வியூவர்ஸ் ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்ட் ஃபேக்ட் டேபிள் வெர்சஸ் டைமென்ஷன் டேபிள். ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதோட அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்கீமா பத்தி பேச போறோம். இதெல்லாம் ஒரு ETL கான்செப்ட். இதை தெரிஞ்சா தான் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டேபிளை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட எந்தெந்த டேபிள் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை என்ன மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். ஃபேக்ட் டேபிள்னா என்ன, டைமென்ஷன் டேபிள்னா என்னன்னு தெரிஞ்சா தான் முடியும். சரிங்களா? இல்லைன்னா அது பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ஃபேக்ட் டேபிள் பார்ப்போம். சரிங்களா? இந்த ஃபேக்ட் டேபிள் எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் இதுல ஃபுல்லா என்ன இருக்குன்னா நியூமரிக்ஸ் தான் இருக்கும். நியூமரிக்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ப்ளஸ் ஃபாரின் கீஸ் நிறைய இருக்கும். ஸோ ஃபாரின் கீஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா இப்போ கஸ்டமர் டேபிளோட ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு கஸ்டமர் கீ வேணும். சரிங்களா? ஸோ கஸ்டமர் கீஸ் வேற என்ன ப்ராடக்ட் டேபிளோட ஜாயின் பண்ணலாம். அது ப்ராடக்ட் டேபிளோட கீ வேணும். நெக்ஸ்ட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்டோர் கீ வேணும். இது ஸ்டோர் கீன்னா இருக்குங்களா, ஸ்டோர் ஐடின்னு கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட் டேபிள் வேற என்ன வரும், பிரைமரி கீஸ் வந்துருச்சு. அப்புறம் இதுல மோஸ்ட்ல நம்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்பர் தான் இருக்குன்னா அப்போ என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் 4 இல்லை 40 இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இது எப்படி இருக்கும், இதுவும் ஹண்ட்ரட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் இது என்ன வேணும், ஒரு 4000 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் டோட்டல் ப்ராஃபிட். இந்த மாதிரி இன்னும் நிறைய கேட்டகரிஸ் உங்களுக்கு என்னென்ன மீனிங் வருதோ, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இதுல வருமோ இது எல்லாமே நீங்க வந்து இது என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்லி நம்பர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் நம்ம ஃபேக்ட் டேபிள்ஸ்னு சொல்லுவோம். பட் இதுல ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்க, இது எந்த ஸ்டோர்ல நடந்துச்சு அப்படின்னா ஏன்னா கீஸ் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சாம்பிள் வேல்யூ எப்படின்னா கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த கீ வேல்யூஸா இருக்கும். ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா நான் சாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ப்ராடு ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே ஒவ்வொரு மீனிங் உண்டு. சரிங்களா? இந்த பிடி 20,012 அப்படின்னு இருக்குல்ல, இது ஒரு ப்ராடக்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்டோர்க்கையும் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரை பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு MNC ஸ்டோர் வச்சிருக்கோம், MNC கம்பெனிஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க நிறைய பிளேஸ்ல வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டோர்ஸா இருக்கும். கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் தான் இருப்பாங்க நீங்க சொல்ல முடியும், உங்களுக்கு மல்டிபிள் கஸ்டமர் இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு சாம்பிள் ரெக்கார்ட் தான். சரிங்களா? ஸோ இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபேக்டரியோட இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? இப்போ டைமென்ஷன் டேபிளுக்கு போகிறோம். டைமென்ஷன் டேபிள் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட் டேபிள் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோட கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட் டேபிள் இந்த டைமென்ஷன் டேபிள் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் யாரு இந்த சேல்ஸை பண்ணா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும், கஸ்டமர்ல போய் வந்து. இந்த டைமென்ஷன் டேபிள் எல்லாருக்கும் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் தான். ஒரு சில ஐடிஸ் இருக்கும், அது வந்து இந்த டோர் நம்பரு, பின்கோட் நம்பரு, இல்லை இந்த கஸ்டமர் ரிலேட்டட் ஐடிஸு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக நம்பர்ஸ்லாம் இதில் இருக்காது. ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் தான். நேமு, சிட்டி, அப்புறம் எந்த ஸ்டேட்டு, அப்புறம் எந்த ஊரில் பிறந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். இல்லை ஸ்டோர்னா ஸ்டோரோட நேம் என்ன, அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேட்டரில் இருக்கா, ஆப்ரேஷனில் இருக்குதா, அது சப்போஸ் அந்த ஸ்டோரை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட்லாம் இருக்கு. ப்ராடக்ட்னா என்னென்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க.
சரிங்களா? இதுல முன்னா நான் சொன்ன மாரி இதுல ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்கும். இத வந்து நம்ம இது பண்ணும்போது, கஸ்டமர் நம்ம குடுக்கும்போது, கஸ்டமர் டேபிளு, ஸ்டோர் டேபிள், அப்புறம் ப்ராடக்ட் டேபிள் இந்த மாரி தான் குடுப்பாங்க. பட் நம்ம அனலிட்டிக்கல் லேயருக்கு இத கொண்டு போகும்போது என்ன பண்ணிருவோம் அப்டின்னா, டிம் கஸ்டமர் அப்டின்னு மாத்திருவோம். அப்புறம் டிம் ப்ராடக்ட் அந்த மாரி மாத்திருவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, டிம் ஸ்டோர் இந்த மாரி நம்ம நேமிங் குடுத்து, நமக்கு தேவையான இதுக்கு மாத்திக்கிறோம். அதே மாரி இங்க ஃபேக்ட் டேபிள் என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, ஃபேக்ட் சேல்ஸ்ன்னு மாத்திருப்போம். ஏன்னா, இந்த வேல இருக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இந்த டேபிள்னா என்ன? இது ஏன் இந்த கலர்ல இருக்குது? அதாவது ஏன் இதுக்கு மீனிங்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்குது? இத பார்த்த உடனே உனக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ அப்போ இதுனா என்ன சொல்றது? ஃபேக்ட் டேபிள்னா நம்பர்ஸா இருக்கக்கூடியது. அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா பார்த்த உடனே அது தெரிஞ்சிரும். இப்ப டைமென்ஷன் இந்த மாரி நீங்க நேம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. நீங்க அந்த ஃபேக்ட் டேபிளையும் இதையும் ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். அதாவது கஸ்டமர் வைஸ் சேல்ஸ் எவ்வளோ காணம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்க ஜாயின்ஸும் ப்ளஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். இப்ப என்னென்ன ப்ராடக்ட் பேஸ்டு சேல்ஸ் நடந்திருக்கு இந்த மந்த்ல அப்படின்னு கேட்டா, ப்ராடக்ட் பை டோட்டல் சம் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ் பண்ண சேல்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி ஸ்டோர் பேஸ் எந்த மாதிரி கொஸ்டின்னாலும் இதுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபேக்ட் டேபிள்னா என்ன, டைமென்ஷன் டேபிள்னா என்ன. அதே மாதிரி இந்த டைமென்ஷன் டேபிள்னு ஒரு முக்கியமான கீ இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து பிரைமரி கீஸ் வந்து இருக்கும். அங்க ஃபேக்ட் டேபிள் நம்ம எப்படி ஃபாரின் கீஸ் பார்த்தோமோ, இங்க ஒன்லி பிரைமரி கீ மட்டும்தான் இருக்கும். இதுவே சம்டைம் ஃபாரின் கீஸ் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த டைமென்ஷன் டேபிளுக்கு இன்னொரு பேரண்ட் டைமென்ஷன் டேபிள் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட கீ டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபேக்ட் டேபிள்னா நம்பர்ஸ் அண்ட் ஃபாரின் கீஸ். டைமென்ஷன் டேபிள்னா டிஸ்கிரிப்ஷன் பிரைமரி கீஸ். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. We will meet in another video. Thank you all. Bye.